பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆகாஷ் டெலிஷன் சந்தேகத்திற்குரிய முறையில் மரணமடைந்த மானாமதுரையை ஆட்டி வைத்த ஒரு கேங்ஸ்டர். அப்படிதான் மானாமதுரையில் சொல்றாங்க. அந்த பழைய பேருந்து நிறுத்தம் அங்கே இன்றும் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. நாம் அங்கே நேர போய் அந்த இவற்றையெல்லாம் எடுத்துவிட்டு பொதுமக்களிடம் விசாரித்தோம். விசாரணைக்கு வந்து உயர் நீதிமன்றத்தில் மதுரை கிளையில விசாரணைக்கு வந்திருக்கின்ற வழக்கு. சரி, அதுல நீதிமன்றம் நேற்று முதல் நாளே எங்களுக்கு ஒரு குழுவை அனுப்பி விட்டுருந்தாங்க. அந்த மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் நடக்கக்கூடிய 5 நாள் போராட்டத்தை நீங்க கொஞ்சம் எங்களுக்காண்டி பழைய பேருந்து நிலையத்தில் போய் போராடுங்க, இந்த இதான் போக்குவரத்துக்கு இடையில்லாம கொஞ்சம் ஒதுங்கி போராடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன சொன்னோம்னா, அந்த வழக்கறிஞர் குழுட்டா எங்களுடைய ஆகாஷ் படுகொலைக்கு காரணமான காவலர்கள் மீது திலீபன், புகன், இது மாதிரியான இந்த ஆய்வாளர், சார்பு ஆய்வாளர்கள் மேலே கொலை வழக்கை பதிவு பண்ணுங்க, கைது பண்ணுங்கன்னு கோரிக்கை வச்சாங்க. அதில் முதல் கட்டமாக கொலை வழக்கை மாற்றிருக்காங்க நீதிமன்றம். அப்போ எங்களுடைய கோரிக்கையை ஒரு கட்டமாக நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதுனால, நீதிமன்றம் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க நாங்கள் அந்த போராட்டத்தை தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து, அதாவது மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து கைவிட்டு மானாமதுரை பழைய பேருந்து நிலையத்தில் இப்போ கண்டன ஆர்ப்பாட்டமாக இந்த போராட்டம் 6 நாள் போராட்டமாக தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. உடலை வாங்க மாட்டோம், அந்த கொலை குற்றவாளிகளை கைது செய்கிற தட்டியும் ஆகாஷ் உடலை வாங்க மாட்டோம். உறுதியாக அந்த போராட்டம் தொடரும். எங்களுக்கு நீதி கிடைக்கணும். கைது பண்ணும்போது தான் எங்களுக்கு முதல் கட்ட நீதி கிடைக்கும். அதனால குற்றவாளிகள் 16 பேரையும் கைது பண்ணணும். 16 பேர். திருப்போணம் ஆய்வாளர் திலீபன், வானாமரை சார்பு ஆய்வாளர் குகன் உட்பட 16 பேரையும் கைது பண்ணணும். அப்பதான் சொல்றாங்க ஆகாஷ் டெலிஷனை பற்றி. மரணம் எப்படிப்பட்டது என்பது பிரேத பரிசோதனை அறிக்கை வந்ததற்கு பிறகுதான் தெரியும் மரணம் எப்படிப்பட்டது என்று. ஆனால் அவரை பற்றிய தகவல்களை கொஞ்சம் தான் கிடைச்சது. அங்கே போய் பொதுமக்களிடம் விசாரித்தால் அவர்கள் சொல்லுகிற விஷயமே வேற மாதிரி இருக்கு. ஆமாம், படித்தவர், பட்டம் பெற்றாரா, பாஸ் பண்ணிட்டாராங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. என்ன விஷயம், ஆகாஷ் டெலிஷன் என்ன மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபட்டார், அவரை பற்றிய போலீஸ் ஸ்டேஷன்ல அவரை பற்றிய அபிப்பிராயம் என்ன, அவரோடு சேர்ந்திருந்தவர்கள் யார், அவர் யாரை இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு இருந்தாரு, அந்த பகுதியில் யார் ஹீரோவா இருக்கிறாங்க, ஜான் பாண்டியன் சென்றதின் மர்மம் என்ன, அவருக்கும் பெரிய கருப்பனுக்கும் இடையில் நிலவிய அந்த ரிலேஷன்ஷிப் என்ன, இது எப்படியெல்லாம் டிராவல் செய்தது, எப்படியெல்லாம் இந்த ஆகாஷ் டெலிஷனை பறிகொடுத்த அவருடைய பெற்றோர்கள் விரக்தி அடைந்திருக்கிறார்கள், வேதனைப்பட்டிருக்கிறார்கள். இதுதான அரசியல் என்ற நிலைமைக்கு அவர்கள் வெளியேறி வீட்டுக்கு போய்விட்டார்கள். இதை பற்றித்தான் பார்க்க போகிறோம். இவரால் வெட்டுப்பட்ட அந்த அழகர்சாமி இன்னும் மருத்துவமனையில் எழுந்து நடமாட முடியாத கட்டத்தில் அழகர்சாமியும் அவரோடு அவருடைய முதலாளியும் படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள். அவருடைய போட்டோக்கள் எல்லாம் நான் தர்றேன், பாருங்க. இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். அப்பொழுதுதான் நாம் வெளியிடுகின்ற காணொளிகள் உங்களை வந்தடையும். கமெண்ட் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இப்ப நிகழ்ச்சியை பார்க்கலாம். நேற்று நான் மானாமதுரைக்கு சென்று அந்த சிச்சுவேஷன் என்ன, இவர் யார், எப்படிப்பட்டவர் என்னங்கிறதெல்லாம் நான் பார்த்து விசாரித்து விட்டு நேரே சிவகங்கை மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற டெலிஷனால் வெட்டப்பட்ட, ஆகாஷ் டெலிஷனால் வெட்டப்பட்ட அழகர்சாமியை பார்க்க முயன்றேன். அவர் படுத்த படுக்கையா இருக்காரு, பேச முடியாத சூழ்நிலை இருக்கான்ட்டாங்க. தூரத்துல இருந்து பார்க்க சொன்னாங்க. மற்றபடி போட்டோஸ் எல்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் பார்த்து போட்டிருக்கேன் பாருங்க. இந்த ஆகாஷ் டெலிஷன் என்பவர் படித்து முடித்ததற்கு பிறகு படிக்கும் பொழுதே வாள் கையில் வச்சிருப்பார். இவருடைய ஆகர்ஷ இன்ஸ்பிரேஷன் யாருன்னா
ஹீரோ யாருன்னா தீபக் பாண்டியன். அவருடைய போட்டோவை போட்டு தான், அவருடைய போட்டோ இவருடைய போட்டோ தான் அந்த பேனர்ல இருக்கு. தீபக் பாண்டியன் வெட்டுப்பட்டு செத்தார்ல, அந்த தீபக் பாண்டியன் இவருடைய ஹீரோ. இவர் பள்ளிக்கூடத்துக்கே காலேஜுக்கே அந்த மாதிரி வாளோடு தான் போயிருக்காரு. அதன் பிறகு எங்கே சென்றாலும் சரி வாளோடு தான் போவாராம். 24 மணி நேரமும் அவரோடு கொடுவாள் இருக்கும். இதுதான் அவருடைய கேரக்டர். இது ஒயின் ஷாப்புக்கு போய் 5 குவார்டர் கொடுங்கன்னு சொல்லி 500 ரூபாய் கொடுத்து 5 குவார்டர், அதுக்கு மேல தரமாட்டேன் அப்படின்னு வாங்குவார். 500 ரூபாய் கொடுக்குறார். 500 ரூபாய் கொடுத்து 5 குவார்டர் வாங்குவாராம். மாமூல் வாங்கி இருக்கிறார். எல்லோரையும் பயமுறுத்தி வைத்திருக்கிறார். இப்ப ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு கொடுவாள், சில வழக்குகள், இதெல்லாம் சந்திச்ச உடனே இவரை பார்த்து எல்லாரும் பயப்பட ஆரம்பிப்பாங்க. ஹீரோ ஆயிடுவார். இவர் அண்ணன் வர்றாருன்னா எல்லாரும் விஷ் பண்ணுவாங்க. போலீஸ் கூட விஷ் பண்ணுவாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போறவங்க, அவங்க இவங்க ஆட்டோ டிரைவர்கள் எல்லோருமே விஷ் பண்ணுவாங்க. ஆட்டோவில் ஏறி கட்டணம் இல்லாமல் போகலாம். இதுதான் இந்த ரவுடி ராஜ்யத்தினுடைய பின்னணி. இதுல ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. சிறிய வயதிலேயே இவர் இந்த மாதிரியான ஒரு ஹீரோவாக அந்த பழைய பேருந்து நிலையம், மானாமதுரை பழைய பேருந்து நிலைய பகுதியில் கோலோச்சி கொண்டிருந்திருக்கிறார், அரசாட்சி செய்து கொண்டிருந்திருக்கிறார். இதுதான் இவருடைய கேரக்டர். அது போக 24 வழக்குகள் இருக்கிறது. 4 வழக்கு இல்ல, 24 வழக்குகள். வெட்டு குத்து, அடிதடி, மிரட்டி பணம் கேட்டது, இதெல்லாம் 24 வழக்குகள், பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் இருக்கின்றன. வழக்கு தொடுக்க விருப்பமில்லாமல் பயந்து பின்வாங்கியவர்கள் 50க்கு மேல் என்று சொல்லுகிறார்கள். முழு நேர தொழிலாகவே இதை செய்து கொண்டிருந்தாரா என்று நமக்கு தெரியாது. ஆனால் அப்படிதான் செய்து கொண்டிருக்க முடியும். இப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது எப்படி இந்த இன்சிடென்ட் நடக்குதுன்னா, இவங்க அழகர் சாமியும் அவருடைய முதலாளியும் கோழிக்கடைய வியாபாரத்தை முடிச்சுட்டு இரவு 10 மணி வாக்கில் அங்கிருந்து வியாபாரம் முடிஞ்சிச்சுன்னா அங்கிருந்து பைக்ல வர்றாங்க. அந்த மானாமதுரை பழைய பேருந்து நிலைய ரோட்ல வரும்பொழுது, பக்கத்திலே தான் ரயில் ரோடு போகுது, வரும்பொழுது இந்த ஆகாஷ் டெலிஷன் இன்னொரு நண்பரோட, அவருடைய கூட வந்த நண்பரோட போகும்போது இடிச்சு தள்ளிடுறாங்க. கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்த உடனே அவங்கள ஆகாஷ் டெலிஷன் தான் அடிக்கிறார். அடிச்சு ரத்த காயமாகிறது ஃபர்ஸ்ட் லேசா. இவங்க பயந்துடுறாங்க. இந்த பையன் ஆகாஷ் டெலிஷன் உடனே பயந்துட்டு, டேய் அப்படின்னு இவரை சில மிரட்டல்லாம் விட்டுட்டு, நீங்க தாண்டா வந்து என் பைக்கில் அடிச்சிங்க அப்படி இப்படி மிரட்டல் விட்டு இது பண்ண உடனே இவர் என்ன பண்ணியிருக்காரு, அழகர் சாமி ஃபோன் பண்ணியிருக்காரு அந்த கவுன்சிலர், அவர் பேர் மன்னார். அந்த மன்னார் என்ன பண்ணியிருக்காரு, காலையில பேசிக்கிருவோம்ப்பா அப்படின்னு சொல்லாம உடனடியாக அப்பொழுதே ஆகாஷ் டெலிஷனை கூப்பிட்டு கண்டிச்சிருக்காரு. இதுதான் நடந்தது. அவ்வளவுதான். இவங்க வீடு போய் சேரல. அந்த தண்ணி தொட்டி டேங்க் ஒன்று இருக்கு. அதற்கு வரும் முன்பாக 2 பக்கம் காய்கறி கடை இருக்குது. காய்கறி கடைகள், பல கடைகள் இருக்கு. அங்கே வரும் முன்பாகவே வண்டியை திருப்பி கொண்டு வந்தவுடன் 2 பேரையும் வழிமறித்து அழகர் சாமிக்கு 8 இடத்தில் விட்டு, தலையில் 24 தையல் போட்டிருக்கிறது அழகர் சாமிக்கு. 8 இடத்துல வெட்டியிருக்காங்க. தொடையில வெட்டியிருக்காரு, கையில வெட்டியிருக்காரு, வளைச்சு வெட்டியிருக்காங்க. அவரோடு வந்த அவருடைய முதலாளின்னு சொல்றாங்க, நண்பர்னு சொல்றாங்க. நண்பராகிய முதலாளி அவருக்கும் வெட்டிட்டு இவங்க ஓடிடுறாங்க. அதன் பிறகு போலீஸ் கேஸ் ஆகிருது. இவங்க அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு போயிடுறாங்க. அங்கே அட்மிட் ஆகிருது. அதன் பிறகுதான் போலீஸ் தேடுதல் வேட்டை. போலீஸ் விசாரணையின்படி, அவர்களுடைய அறிக்கையின்படி அவங்க போறாங்க. பாலத்திலிருந்து குதிச்சு ஓட முயல்கிறார். கால் உடைந்து விடுகிறது. வழக்கம் போல அந்த ரிப்போர்ட்டு. அப்படியே தூக்கிட்டு போய் அவங்க போலீஸ் கஸ்டடியில வச்சு விசாரிக்கல, நேர ஜுடிஷியல் கஸ்டடி கொண்டு போயிடுறாங்க. விசாரணை செய்யல. 24 மணி நேரத்தில் ஜுடிஷியல் கஸ்டடி, நீதிபதி முன்பு ஆஜர் செய்து அவரை ஜெயிலில் அடைச்சிடுறாங்க. அதன் பிறகுதான் அவர் அங்கே மூச்சு திணறல் ஏற்பட்டு இரவு இறந்து விட்டதாகவும் அதன் பிறகு அவங்க தகவல் வருது அவங்க அம்மா அப்பாவுக்கு. இது நடந்ததாக போலீஸ் தரப்பு. அவர் நீதிபதி கிட்ட என்ன சொல்லியிருக்காரு, 2 காலையும் வைத்து அதற்கு இடையில் கல்லை வைத்து மேல அடிச்சாங்க அப்படிங்கிறத அவருடைய ஸ்டேட்மெண்ட். விழாவில் அடித்ததாக, விழாவில் அடிச்சிருந்தா, உறுதியா சரியா அடிச்சிருந்தா மூச்சு திணறல் ஏற்படும். ஒரு மனிதனை கொல்ல வேண்டும் என்றால் விழாப்புறங்களில் அடித்தால் மூச்சு திணறல் ஏற்படும். 2 பக்கத்தில் இந்த பக்கம் தான் இடது விழாவில் அடித்தால் லங்ஸ் பாதிக்கப்படும்.
மிக விவரம் தெரிந்தவர்கள் இந்த விழாவில் அடிச்சிட்டாங்கன்னா அந்த மூச்சு திணறல் ஏற்படும். அப்படி எதுவும் போலீஸ் அடித்ததா என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் டெலிசன் தன்னை காலை அடிச்சு முறிச்சதா சொல்லியிருக்கார். இப்பொழுது நாம் எடுத்து வைக்கின்ற வாதம் என்னன்னா, இந்த ஆகாஷ் டெலிசனால் ரெண்டு பேரையும் ஒரே ஆள் வெட்டுற வரைக்கும் அந்த ரெண்டு பேரும் வெட்டுன்னு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்களா? இல்ல. அப்படின்னா அவரோடு ஆகாஷ் டெலிசனோடு வந்த அவருடைய நண்பரும் சேர்ந்து வெட்டி இருக்கிறார். அவரை கைது செய்திருக்காங்களா போலீஸ் என்ற விவரம் இல்லை. ஆகாஷ் டெலிசன் இறந்திருக்கலாம், ஆனால் அவரோடு வந்த நண்பரும் கூட சேர்ந்து வெட்டாமல் இவ்வளவு வெட்டுக்காயங்களை ஏற்படுத்தவே முடியாது. வெட்டுன்னு என்னை அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க யாரும். ஆகவே இது ஒரு மிகப்பெரிய டிராபேக் இருக்கு. போலீஸ் உடனடியாக அந்த நபரை தப்ப விடாமல் அரெஸ்ட் செய்து கைது செய்து அவரை உடனடியாக ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அனுப்பணும். அவர் மேல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும். இப்பொழுது ஆகாஷ் டெலிசன் இல்லை, அதனால அவரை இந்த வழக்கு யாருக்கு தண்டனை கொடுக்கிறது? இன்னொருத்தருக்கு தண்டனை கொடுக்க முடியும். அழகர் சாமியை நான் பார்க்க செல்லுகின்ற பொழுது அவர் கீழே போய் இன்ஸ்பெக்டர் பார்த்து அங்கிருந்து அவருடைய அனுமதியோடு மேலே போனால் அவங்க முடியாது அப்படின்ட்டாங்க. அவர் பேசக்கூடிய நிலைமையில இல்லை, தயவு செய்து இன்னும் சில நாட்கள் ஆகும், அதனால நீங்க போட்டோ மட்டும் வாங்கிக்கிறீங்க, பார்க்க முடியாதுன்னு சொல்லி 3 போலீஸ் அதிகாரிகள் அங்கே உட்கார்ந்துருக்காங்க. வாக்கி டாக்கியோட உட்கார்ந்து அவரை கட்டுக்காவல் கண்காணிப்பா பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அழகர் சாமியும் அவருடைய நண்பரையும். ஆகவே அவரை நம்ம சந்திச்சு பேச முடியல. இன்னும் 2 நாட்களில் அவர் வீடு திரும்பினால் பார்த்து பேச முடியும். இப்பொழுது இந்த விஷயத்தை கையில் எடுத்த இந்த தேவேந்திர குல வேளாளர் இள இயக்கங்கள் எப்படின்னா, இது கை மீறி போகுது. அந்த அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அவர்களுடைய கையை மீறி போயிடுச்சு. நான் போய் பார்க்கும் பொழுது, நான் சென்று பார்க்கின்ற பொழுது அவர்கள் வீட்டுக்கு சென்று விட்டார்கள், இனிமேல் வரமாட்டார்கள் இந்த போராட்ட காலத்திற்கு. ஏன்னா பாடி வாங்கல, இன்னும் பையனுடைய உடல் அங்கேதான் இருக்கு மருத்துவமனையில். வாங்க மாட்டோம், வாங்கி அடக்கம் செய்வதற்கு விருப்பத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள் அப்பா அம்மா. அதை இந்த இயக்கங்கள், இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் இவங்க வாங்க விரும்பல, வாங்கக்கூடாதுங்கிற முடிவில் இருக்காங்க. மானாமதுரை தேசிய நெடுஞ்சாலையில் 5 நாள் போக்குவரத்தை ஸ்தம்பிக்கப்பட்டாங்க, மறியல் பண்ணாங்க. அதன் பிறகு கோர்ட் தலையிட்டு அதை விலக்கிக்கிற சொல்லி உத்தரவிட்டு அதன் பிறகு இப்போ ஒரு கொட்டகைக்குள்ள நடத்துறாங்க. இன்றைக்கு கூட இளையான்குடியில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார். இதற்கிடையில் இங்கே வந்த பெரிய கருப்பன், அமைச்சர் பெரிய கருப்பன் ஒரு கணிசமான தொகையை அவர்களுக்கு ஒரு காம்பன்சேஷனாக, அவர்களுடைய தாய் தந்தையருக்கு, ஆகாஷ் டெலிசனுடைய தாய் தந்தையருக்கு காம்பன்சேஷனாக ஒரு 6 லட்சம் ரூபாய் கிட்ட கொடுத்திருக்கிறதாக நமக்கு தகவல் வந்தது. அந்த கொட்டகை அதுக்கு பக்கத்திலே சொன்னாங்க. அதே போல ஜான் பாண்டியன் காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் இருந்தார். அவருக்கும் பெரிய கருப்பன் அவர்களுக்கும் எந்த வகையில் சமரசம் ஏற்பட்டது என்று நமக்கு தெரியாது. அவர் விடைபெற்று சென்று விட்டார். ஒரு அரசியல்வாதி ஜான் பாண்டியன் போன்றவர்கள் 5-6 கார்ல தான் வர்றதுன்னா ஒத்த கார்ல வரக்கூடாது. வந்த அரசியல் தலைவரை மதிக்க மாட்டாங்க இவங்க சொந்தக்காரங்க. அதனால அவர் 4-5 வண்டிகள்ல தான் வரணும். அதுக்கு பெட்ரோல் டீசல் செலவெல்லாம் இருக்கு. அவருக்கு என்ன வருமானம் இருக்கு? இப்படிப்பட்ட வருமானங்கள் தான் அவர் எதிர்பார்க்க முடியும். அதற்காக அவர் பெரிய கருப்பனோடு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கலாம். இது நமக்கு எந்த சந்தேகத்தை உருவாக்குறது என்றால், இந்த மாதிரி ஒருத்தர் கொல்லப்பட்டால், ஒருவர் இறந்து விட்டால், இதை பிரச்சனை செய்கின்ற பொழுது படையெடுத்து வருகின்ற அந்த ஜாதி அந்த சொந்தங்களுடைய தலைவர்கள் குட்டி குட்டி இயக்கங்களா வச்சிருக்காங்கல்ல. ஒரு பக்கம் கிருஷ்ணசாமி இருக்காரு, ஒரு பக்கம் ஜான் பாண்டியன் இருக்காரு, இன்னொரு பக்கம் பசுபதி பாண்டியனுடைய அமைப்புகள் இருக்குன்னா, இன்னும் தீபக் பாண்டியனுடைய அமைப்பு இருக்குது, அப்புறம் இன்னும் சில பாண்டியருங்கிற இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க, அப்புறம் சில மீடியாக்கள் இருக்குது, அவங்களும் சில அமைப்புகள் இருக்காங்க. இவர்களுக்கெல்லாம் பரிமாறப்படுகிறதா பந்தியில் அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு எழுகிறது. இதையெல்லாம் பார்த்து அந்த தாய் தந்தையர் அவன் சொந்த மகனுக்கு இந்த மாதிரி 5 நாளா உடம்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆளை விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைச்சரோடு காம்ப்ரமைஸ் ஆகி போயிட்டாங்க. ஏன்னா தன்னுடைய பிள்ளைகளுடைய நடவடிக்கை எல்லாம் தெரியும், ஆக்டிவிட்டிஸ் தெரியும். அங்கே இப்பொழுது என்ன தெரியுமா, அப்பாடான்னு இருக்காங்க அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க, ஆட்டோ டிரைவர்கள் அவங்க எல்லாமே
நிம்மதியாக பெருமூச்சு விடுகின்ற அளவில் இந்த பையனுடைய நடவடிக்கைகள் இருந்திருக்கின்றன. நாம் இந்த மரணத்தை சரி என்று சொல்லல. அவர்கள் யாராக இருந்தாலும் அப்படி மரணம் ஏற்படுகின்ற அளவிற்கு மிக லாபகமாக விழாவில் அடித்து அவரை அதுக்கு தள்ளி இருந்தால், இதை நாம தான் சொல்றோம், விழாவில் அடித்தால் லங்ஸ் இருக்கிற விழா பக்கம் அடித்தால் மரணம் சம்பவிக்கும் ஒரு 2 நாட்கள்ல. அவ்வளவு சிவியர் அடிக்கணும். அதை ஏன் ஆகாஷ் டெலிசன் குறிப்பிடவில்லை என்று தெரியவில்லை. விழாவில் அடித்தார்களா என்பதை அவர் குறிப்பிடல. அவர் காலில் அடிச்சதான் குறிப்பிட்டிருக்காரு ஜட்ஜிட்ட. ஆக மரணம் சம்பவிக்கின்ற அளவிற்கு அவரை அடித்து சித்திரவதை செய்தார்களா, அல்லது மூச்சு திணறல் என்கிறார்களே, யாராவது கழுத்தை ஏதாவது துணியை வச்சு அப்படி இப்படி ஏதோ இன்னொரு நபர் உள்ள போய் யாரும் பார்க்காத நேரத்தில் எதையாவது பண்ணிட்டு போனாங்களா, அந்த அளவிற்கு எதிரிகளை சம்பாதித்து வைத்திருக்கிறார். காலை உடைச்சது போலீஸ், காலை உடைச்சு போலீஸ் போட்டுருச்சு. அதன் பிறகு அவர் ஜுடிஷியல் கஸ்டடி, அந்த மருத்துவமனையில் போய் அவர் இருக்கார், போலீஸ் பாதுகாப்போட இருக்கிறார். ஆனால் ஆகாஷ் டெலிசனை பழி வாங்க வேண்டும் என்பதற்காக அவரால் பாதிக்கப்பட்ட நபர்கள், பாதிக்கப்பட்ட குரூப் யாராவது போய் இரவிலோ எப்பொழுதோ அவருக்கு மூச்சு திணறுகின்ற அளவில் எதையாவது செய்து அவரை சாகடித்தார்களா என்ற கட்டத்திலும் அங்கே இருக்கிற சிசிடிவி கேமராக்களை ஆராய்ந்து யார் தவறு செய்தார்கள், யார் குற்றம் செய்தார்கள் என்று கண்டறிய வேண்டும். சும்மா போலீஸ் மேலேயே குற்றம் சாட்டி இருக்கக்கூடாது. போலீஸ் அடித்தது உண்மை, காலை முறித்தது உண்மை. ஆனால் அவர் காலை முறிச்சாங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. அதன் பிறகு என்ன நடந்தது என்பதை சிசிடிவி கேமராக்கள் மூலம் தான் அங்கே ப்ரூவ் பண்ண முடியும். அந்த மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டிருந்த மருத்துவமனை வாசல்ல சிசிடிவி கேமரா இருக்கும், ஃபுட்டேஜ் இருக்கும். இவரால் பாதிக்கப்பட்ட எதிரிகள் இந்த விஷயம் தெரிஞ்சு யாராவது உள்ள போய் இவனை இதோட முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிட்டு போனாங்களா, அதுவும் விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆகவே இவரும் சும்மா இல்லை, கையை வச்சுக்கிட்டு சும்மா இல்லை. கர்ணனுடைய கவச குண்டலங்கள் போல இவர் எப்பொழுதுமே ஆயுதத்தோடு இருந்திருக்கிறார். கொடுவாள் எப்பொழுதும் இவரோடு இருக்கும். மிரட்டி பணம் வசூலித்திருக்கிறார். என்னென்ன சேட்டை செய்யணுமோ அவ்வளவும் செஞ்சிருக்கிறார். நிறைய பயமுறுத்தி இருக்கிறார், மாமூல் வாங்கி இருக்கிறார். அதற்காக இவருடைய மரணத்தை நாம் நியாயப்படுத்த முடியாது. ஒரு மனிதன் திருந்துவதற்கு சிறை வாழ்க்கை சந்தர்ப்பம் கொடுக்கும். ஜெயிலுக்கு போயிருந்தா கண்டிப்பா அவர் திருந்தி நல்ல மனிதனாக வந்து நல்ல மகனாக வாழ்ந்திருக்கலாம். அதற்கான சந்தர்ப்பம் அவருக்கு கிடைக்கவில்லை. ஆகவே தெளிவாக, தீர்க்கமாக, சரியாக விசாரணை செய்து போலீஸ் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி மரணம் என்பது ஏற்படுத்தப்பட்டிருந்தார். மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.